தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி 4 குரூப் 2 தமிழ் வழியில ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தமிழ் மட்டும்தான், ஆனா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு தமிழும் இருக்கு, ஆங்கிலமும். அப்ப எழுதுறவங்களை தவிர்த்துட்டு தமிழ்ல மட்டும் எழுதுவீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. 7வது வீடியோ. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தொடர்ந்து 6 வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தகுதி தேர்வு 6 வீடியோ நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க. இப்ப 7வது வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரணும், உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா நீங்க பார்க்கணும்னு நினைச்சு மறந்துடாதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்ப முதல் கேள்விக்குள்ள போலாம். சரியான தொடரை தேர்ந்தெடு. முதல் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சிறப்பான உரை சொன்னது யார் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியும், பரிமேலழகர். ஆனா முத உரை எழுதியது யார் என்றால் மணக்குடவர் தான். மொத்தம் திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. இந்த 10 பேருமே பாத்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு உரையுமே ரொம்ப முக்கியமானதுதான். இதுல இந்த 10 பேருமே பழைய உரையாசிரியர். தற்கால உரையாசிரியர் அப்படின்னு சொல்லும் போது மு வரதராஜனார் ரொம்ப முக்கியமானவர். பழைய உரைகளுக்குள் சிறந்ததாக போற்றப்பட்டது யாருடைய இதுன்னு கேட்டா பரிமேலழகர். இதுல ஃபர்ஸ்ட் உரை எழுதினது யார் அப்படின்னு கேட்டா மணக்குடவர் தான். திருக்குறள் பத்தி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க அந்த திருக்குறளுக்குன்னு ஒரு வீடியோ இருக்கு, பிளேலிஸ்ட்லயே அவைலபிளா இருக்கு. அந்த வீடியோவை போய் பாருங்க. நிச்சயமாக ஒரு 25 அதிகாரங்கள் கண்டிப்பா கேட்பாங்க. 25 அதிகாரத்தையுமே நான் அதையும் லிஸ்ட் அவுட் போட்டிருக்கேன். அந்த 25 அதிகாரத்தையும் பாருங்க. சிலபஸ்ல இருக்கிறது தான், பிளஸ் 1 or 2 எக்ஸ்ட்ராவாவும் ஒரு சிலது வெளியே இருந்து வருது. சோ அதையும் பாத்துருங்க. பழைய புக்கு புது புக்கு ரெண்டையும் பாக்குறது ரொம்ப நல்லது. ரைட். சோ இப்ப அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? சோ இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். ரைட். அடுத்த கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடுத்துதல். என்ன தொடர் கொடுத்திருக்காங்க? உலகம் தாய்மொழி வழிகாட்டும் உள்ளவரையிலும். அடுத்தது பாருங்க, உலகம் உள்ளவரையிலும் தாய்மொழி வழிகாட்டும். சரியாக உள்ளது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கணும். என்னென்ன கொடுத்திருக்காங்க? சேலபுரி சமஸ்தானம் பிரதான தொழில் உழவுதான். இப்ப இதை எப்படி மாத்தலாம்? உழவுதான் பிரதான தொழில். குசேலபுரி சமஸ்தானத்துக்கு அப்படின்னு வந்திருக்கு. சோ அப்ப இதுதான் ஆன்சர். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஆடு அப்படின்னா நம்ம பல தடவை பார்த்தாச்சு, நிறைய தடவை கேக்குறாங்கப்பா. ஆட்டு மந்தை, கோனாய் கூட்டம், அந்த மாதிரி வரும். ஆட்டு மந்தை. மாடு என்ன சொல்லுவீங்க? மாடுனா மாட்டு மந்தைன்னு நம்ம சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க. மாட்டு மந்தை, ஆட்டு மந்தைன்னு நம்ம சொல்லுவோம். மாட்டு மந்தைன்னு சொல்லுவோமா? மாட்டு கூட்டம்னு சொல்லுவோமா? மாட்டு பண்ணைன்னு சொல்லுவோமா? மாடுகள்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட்ல இருக்கும். என்ன அப்படிங்கறத நம்ம டெலிகிராம்ல நான் சொல்றேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. 5வது கேள்வி மாட்டு மந்தையா இல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. நிரல் நிறை அணி. நிறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நிறை அப்படின்னா நிறுத்துதல். எங்க நிக்கிற? இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றும் போது எவ்வாறு அமையும்? எங்கே நிற்கிறாய்? அறிஞருக்கு நூல், அறிஞர் அணுது நூல் ஆகிய சொற்றொடரில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது என்ன? 2 இருக்கு. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். என்ன அப்படின்னு கேட்டா வேற்றுமை உருபு.
உடைய, அறிஞரது நூல்னா அறிஞருடைய நூல். அதே மாதிரி வந்து அறிஞருக்கு நூல்னா அவர் அவருக்கு கொடுக்குறோம். அறிஞருக்கான நூல், அறிஞருக்காக நூல். கலை சொற்களை சரியா வந்து பாத்தீங்கன்னா பொருத்தணும். எது கரெக்டா வந்து இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. இங்க பாருங்க, கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா பண்டைய வராது, செவ்விலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். செவ்விலக்கியம். எபிக் அப்படின்னா வந்து காப்பியம். ஏன்ஷியன்ட் அப்படின்னா பண்டைய. இங்க சரியா இருக்கிறது ரீஜினல் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம். இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி, தமிழை வட்டார இலக்கியம் என்று அழைக்க கூடாது, தமிழ் செந்தமிழ் என்று அழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது, தமிழ மொத செந்தமிழ்னு சொன்னவர் யாருன்னு தெரியுமா? தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. கலைச்சொல் அகைன் வந்து பாத்தீங்கன்னா கலைச்சொற்கள் கொடுத்திருக்காங்க. அதுல சரியான இணையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுல இரிகேஷன்னா பாசனம்னு வந்துடும். டெரிட்டரி, டெரிட்டரி அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நம்ம அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய டெரிட்டரி அப்படின்னு பார்த்திருப்போம். டெரிட்டரினா நிலப்பகுதி, பார்டர்ல எல்லாம் இதை பத்தி பேசுவோம். ஏன் டெரிட்டரி. கன்சல் கான்சுலேட், எம்பசி, கான்சுலேட் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தூதரகம்னு சொல்லுவாங்க. எம்பசினா தூதரகம், கான்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம். ஹை கமிஷன் அப்படின்னு எந்தெந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு தூதரகத்துக்கு சொல்லுவாங்க. ஒரு குரூப் இருக்கு, குரூப் ஆஃப் கண்ட்ரியில ஹை கமிஷன் தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பாகிஸ்தான் ஹை கமிஷன், ஸ்ரீலங்கன் ஹை கமிஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆஸ்திரேலியன்ஸ் ஹை கமிஷன் சொல்லுவோம். கான்சுல்டேட் இல்லைன்னா வந்து எம்பசின்னு சொல்ல மாட்டோம். அமெரிக்கன் எம்பசி, கான்சுலேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த குறிப்பிட்ட கூட்டமைப்புல இருக்கிறவங்களுக்கு ஹை கமிஷன் சொல்லுவோம். ஜிகேல கூட கேட்கலாம்ப்பா, தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி பாருங்க, என்ன கொடுக்குறாங்க, குற்று காரணம் சரியா தவறா. இதுல மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது, எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கும், எழுத்து மொழியில் உடல் மொழி வாய்ப்பு அதிகம், பேச்சு சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். இதுல எது சரி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சரியா கொடுத்திருக்காங்க. 1, 2, 4 சரியாக இருக்கு. எழுத்து மொழியில், எழுத்து மொழியில உடல் மொழிக்கு வாய்ப்பு இருக்கா? பாடி லாங்குவேஜ் வருமா? நம்ம எழுதும் போது அவருடைய எண்ணம் எப்படின்னு தெரியாது. இப்ப நீங்க ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்லயோ புலனத்திலேயோ இல்லைன்னா வந்து ஒரு கடிதத்திலேயோ லெட்டர் எழுதுறீங்க, நான் வருத்தத்தோட எழுதுறேன் அப்படின்னு சொன்னாதான் அது புரியும் அந்த உணர்ச்சி. ஆனால் மொழி, உடல் மொழி அப்படிங்கிறது உள்ள வராது. சோ ஆகையால் 3 தவறு. சோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கூற்று காரணம் சரியா தவறா? கேள்வி பாருங்க, ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் சரியா? வந்து பாருங்க, இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். பெயரெச்சம் 3 வகையாக பிரிப்பாங்கன்னு கொடுத்து. இப்ப எது சரி? கூற்று 1, 2 ரெண்டுமே கரெக்ட் தான் வரும். 3வது தவறு. பெயரெச்சம் எத்தனை வகைப்படும் தெரியுமா? பெயரெச்சம் எத்தனை வகைப்படும் இங்க கொடுத்துருக்க பாருங்க, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெயரெச்சம் ஆக்சுவலா எத்தனை வகைப்படும்? ஒரு 2 கேள்விக்கு அப்புறம் நான் சொல்றேன். சரி, அடுத்த கேள்வி 15வது கேள்விக்கு நான் இதுக்கான வரைக்கும் நீங்க யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. கூற்று காரணம் சரியா தவறா? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்னு சொல்லி. கூற்று. பாடலை பாடியவர் பாரதிதாசன். சுத்தா தானே வருவாங்க அந்த படத்துல, சர்வ சுந்தரம் அப்படிங்கிற படத்துல. சரி, ஜானகி அம்மா வந்து சாரி மன்னிக்கணும், KR விஜய் அம்மா வந்து படத்துல நடிச்சு
பாடியவர் பாரதிதாசன். எது கரெக்டா அப்படின்னு சொல்லி அடுத்தது பாருங்க, இவர் புரட்சி கவி என்று போட்ட இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். மூணுமே கரெக்டா தான் இருக்கு, மூணுமே சரிதான். அப்ப எஸ், ரைட். அடுத்தது குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு பணம் பானம் அப்படின்னு கொடுத்து எத்தனை சுழி இருக்குன்னு பாருங்க, எத்தனை இருக்குன்னு பாருங்க. நீங்க பணம் பானம், பானம்னா பானகம் அப்படிங்கிறது வந்துடும், ஏதோ குடிக்கிறதுக்கு பானகம். பணம்னா கேஷ் வருமா? வராது. பருமை என்பது வரும். பணம் அப்படின்னா பருமை. அடுத்த கேள்வி குறில் நெடில் வேறுபாடு கண் மூன்று சுழியின் கான். இப்ப இங்க இங்க பாருங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியுது கண் அப்படின்னா இந்த கண் மூலியமா தான் இந்த காணொளியை கண்டு ரசிக்க முடிகிறது. ஆகையால் உடல் உறுப்பு. அதன் பிறகு ரொம்ப முக்கியமா கான் அப்படின்னா காணாத காட்சி எல்லாம் காண்பனவற்றுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப கான் அப்படின்னா காட்சி வருமா? காட்சி பிழை ஏற்பட்டு விடும். சரி, இப்ப உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன், பெயரச்சம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி. பெயரச்சம் எத்தனை வகைப்படும் சொல்லுங்க. தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், கால பெயரச்சம் அப்படின்னு சொல்லலாமா? பெயரச்சம் மொத்தம் எத்தனை வகைப்படும்பா? பெயரச்சம் காலத்தையும் செயலையும் உணர்த்தி நின்று அறுவகை பொருட்பெயருள் ஒன்றிணைந்து கூற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறது தான் தெரிநிலை பெயரச்சம்னு சொல்லுவாங்க. குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு ஒண்ணு வரும். அப்ப இந்த ரெண்டு வகையாத்தான் நம்ம வந்து பிரிப்பாங்க. இரு வகைப்படும். எப்படி? மூன்று கிடையாது, இரண்டு வகைப்படும். அதனால மூன்று அப்படிங்கிறத அழிச்சிருங்க. ரைட்டா? அப்ப தெரிநிலை குறிப்பு ரெண்டு பெயரச்சம் தான் உண்டு. அப்போ ஒருத்தர் வந்து நமக்கு இதுல சொல்றாரு, இணையச்சம் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கால பெயரச்சம் அப்படின்னு ஒண்ணு வராதா அப்படின்னு சொல்லிட்டு. பெயருக்கு எப்படி காலத்தை சொல்ல முடியும்? ரைட்டா? வினையச்சம் எடுத்துக்கோங்க. அப்ப இந்த வினையச்சம் அப்படின்னு சொல்லும் போது தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாத்தான் வினையச்சத்தை பிரிப்போம். பெயரச்சம், வினையச்சம். வினை சொல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதே மாதிரிதான். வினை சொல் அப்படிங்கிறது வினையை வந்து பாத்தீங்கன்னா அப்ப வினை சொல் வந்து பாத்தீங்கன்னா முற்று பெறாமல் இருந்தா அது வினை, முற்று பெற்று விட்டால் அது வினை முற்று, அந்த மாதிரி இருக்கும். அப்ப முற்று அப்படிங்கிறது வந்து தெரிநிலை வினை குறிப்பு வினை முற்று. இங்க காலம் அப்படிங்கிறது இங்க வரவே இல்லை எல்லாத்துலயும். அப்ப மூன்று வராது, இரண்டு மட்டும்தான் வினை பெயர் ரெண்டுக்குமே. சரியா? அடுத்த கேள்விக்கு போலாமா? 16வது கேள்வி. கலை. காலையில வந்து களப்படுங்க சொல்லுவாங்களா? என்ன பாட்டி எங்க போறீங்க அப்படி கேட்டா களப்படுங்க. ஏன்னா வந்து இப்ப இங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இப்ப கேட்கறதே இல்லை. ஏன்னா எல்லாம் என்ன சொல்ல, கலைக்கொல்லின்னு ஒண்ணு இருக்கு, ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை போட்டு விட்டுறாங்க. பட் களை புடுங்கிறதுக்காகவே போவாங்க. பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? நான் பார்த்திருக்கேன். அப்ப பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் இதெல்லாம் வந்து கலைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ரொம்ப கலையா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அதை பாருங்க, அழகுன்னு வரும். சில மாதிரி கலையா இருக்க அழகு. ஆழி. ஆழி குளித்த மகளே. ஆழினால ஆழி பெருங்கடல். சரிங்களா? அதே மாதிரி வந்து இந்த சொல்ல சுனாமிக்கு வந்து என்ன பேரு? ஆழி. ஆழி வந்து ஆழி பெருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஆழி பெருக்கு இல்ல, சுனாமின்னு சொல்லும்போது ஆழி. ஆழி பொங்கி விட்டது.
சுனாமி என்பது ஒரு ஜப்பானிய வார்த்தை. சுனாமி. சோ துறைமுகத்தை தாக்கக்கூடிய ஒன்று. அப்ப இங்க இரு பொருள் என்னன்னு கேட்டா கடல். அடுத்தது இரு பொருள் தருக படி. படினா என்ன? இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம், படித்தல். இன்னொன்னு படி வந்து மாடிப்படி, ஏணிப்படி, வீட்டின் படி அப்படின்னா, அப்ப அதெல்லாம் படி. அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல வைக்கணும். வலசை போதல். வலசை போதல் யார் போவாங்க? யானைகள் போகும், பறவைகள் போகும். சோ அப்ப காடுகள் இடம்பெயர்தல் அப்படிங்கிறது வருமா? பறவைகள் இடம்பெயர்தல் வரும். மனிதன் இடம்பெயர்ந்தா அது மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, வலசை போதல் கிடையாது. ஏன்னா அதுக்கு பேரே இடம்பெயர்தல். விலங்குகள் இடம்பெயர்தல்னு கொடுத்துருக்காங்க. யானைன்னு கொடுத்திருந்தாலும் பறவைன்னு கொடுத்திருந்தாலும் வலசை போதல். சரி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை இது பண்ணணும். கருப்புன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. பாடகரின் முகம் வெக்கத்தில் சிவந்ததுன்னு வரும். வெக்கத்துல சிவந்ததுன்னு வரும். வானத்தின் நிறம், நல்லா கவனிங்க, மேகத்தின் நிறம் கருமை, மேகத்தின் நிறம் வெண்மை, கருமை கூட வரும். ஏன்னா வந்து கருமேகம் தான் மழை கொடுக்கும். ஓகேங்களா? சோ குமுலஸ் நிம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த மேகம் எல்லாம் நல்ல அடர் கருப்புல இருக்கும். அப்ப மாறுபடுதா? வானத்தின் நிறம் இளம். ஓகேங்களா? யாருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிச்சு இத பத்தி சொன்னதுக்காக. சரி, அடுத்தது பாருங்க. அப்பாவிகளின் மனம் டேஸ் வெள்ளை. வெள்ளை மனசுக்காரையா சொல்லுவாங்க. வெயிலில் அலையாதே உடல் கருத்து விடும். ஏமாத்திருக்கேன். ஒன்னும் டேனிங் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அதெல்லாம் போயிருப்பா, சரியாயிருப்பா. அதுக்கான தகவமைச்சு தேவையில்லாத கிரீம் எல்லாம் போட்டுக்க. தவறான செயல். சுற்றுப்புறத்தை கேடாக்கக்கூடிய உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து அதுபோல ஈர்ப்புடன் எழுத பழகுதல் அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க என்ன வரும்? அதுபோல அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அடுத்தது பாருங்க, சரியான இணைப்பு சொல் கொடுக்கப்பட்டுள்ளதா? சரியான இணைப்பு சொல்ல மேல போயிருக்கு. ஓகேயா? சரியான இணைப்பு சொல். கீழுக்கு கூடு கட்ட தெரியாது, அது காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இப்ப அது அப்படின்னு ஒண்ணு ஆப்ஷன்ல இல்ல. ஓகேங்களா? குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனாலதான் வந்து அது அங்க போய் முட்டையிடுது. ஸ்டேட்மெண்ட்டை எழுத்தாக மாத்து. ஏன்னா குயிலுக்கு கூடு கட்ட தெரியும், அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும், ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இந்த ஆப்ஷன் ஏவும் சி தான் இங்க மோதுது. இந்த ரெண்டுல எது பெஸ்ட் ஆன்சர்? கவனிங்க. அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் சொல்ல முடியாது. ஆகையால் அப்படிங்கிறது தான் இங்க வரும். ஆகையால் என்பதுதான் மிகச்சரியானது. அதனால் அப்படின்னு. அடுத்த கேள்வி, சரியான இணைப்பு சொல். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், டேஸ் துன்பப்பட நேரிடும். இல்லனா நல்லதா பேசு, நானும் தெரியும்னா அவ்வளவுதான், ரிஸ்க் ஆயிரும். ரைட்டா? சோ அப்ப இல்லை என்றால் சரியான வினை சொல்லை தேர்ந்தெடு. நிலங்களை டேஸ் வகையாக பிரித்தனர். எப்படி எப்படி பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல என்னன்னு பிரிச்சாங்க, எத்தனை பிரிச்சாங்க. சோ இங்க வகைன்னு வந்துருச்சு. அப்ப எத்தனை வகைன்னு வருமா? அப்ப எத்தனை வகையாக பிரிச்சாங்க, எப்படி பிரிச்சாங்கன்னு சொல்ல வரல, இடத்தை எவ்வாறு பிரித்தார்கள் அப்படின்னு வரும். ஆனா இங்க எத்தனை வகையாக பிரித்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள். கொங்கு நாடு அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன இருக்கு? என்னென்ன இருக்கு? ஆறு கல் அப்படின்னு வந்துருச்சு. அப்ப இங்க நபர் இருந்துச்சுன்னா யாருன்னு சொல்லலாம். எப்படி எவ்வாறு வராது. சோ பன்மையில இருக்கு, யாவை என்றுதான் வரும். என்னென்னப்பா வரும்? கோயம்புத்தூர், திருப்பூர்ல எல்லாம் பவானி, நொய்யல்,
அதுக்கு அடுத்து சிறுவாணி, அமராவதி இதெல்லாம் சொல்லலாமா? ரைட், புவியியல்ல படிச்சிருப்பீங்க. அடுத்தது பாருங்க, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க வேண்டும். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எப்போது? எப்போது அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து எது, எவ்வாறு, எப்படி, என்னன்னு கேட்கு. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது, எப்போதுன்னு இல்ல, எது அப்படிங்கிறது கரெக்டா வரும். பொருத்தமான வந்து காலத்தை சுட்டுக. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நேத்துன்னு சொல்லிட்டாங்க, சென்றோம் இறந்த காலம். பொருத்தமான காலம் மறுபடியும் இங்க பாருங்க, தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல். கொடுத்தவன் புரிஞ்சிருச்சு. அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன காலம்? இறந்த காலம். அடுத்த கேள்வி பாருங்க, மழை நன்கு பெய்தது. இப்ப நன்கு பெய்தது அப்படின்னா பாருங்க, இது நிகழ்காலமா? பெய்து கொண்டிருக்கிறது, பெய்யலாம் சொல்ல முடியாது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இறந்த காலம். அடுத்தது பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். இருக்கக்கூடிய சொல்லெல்லாம் பாருங்க, சொல்லெல்லாம் இணைத்து புதிய சொல்லை உருவாக்க வேண்டும். அப்ப மணி மேகலை மட்டும்தான் கரெக்டா இருக்கு, மத்ததெல்லாம் வராது. இது நம்ம ப்ரீவியஸா பார்த்தது, பட் வேற விதத்துல கேட்டிருக்காங்க. அப்ப டிஎன்பிஎஸ்சில ரிப்பீட் கொஸ்டின்ஸ் நிறைய வருது, அதுவும் இந்த எலிஜிபிலிட்டியில வருது. ஆனா குரூப் 4ல கொஞ்சம் டஃபா தான் கேட்பாங்க. ஸோ அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி பாருங்க, பேச்சு வழக்குக்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொல்லை எழுதுக. எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்கு, எதிரில் ஒரு டீ கடை இருக்கு. டீங்கிறது ஒரு ஆங்கில வார்த்தை. டீக்கு பதிலா என்ன வரும்? தேநீர் கடை. எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்குது, இருக்குதுன்னு வருமா? இருக்கிறது அப்படிதான் வரும். அப்ப ரைட் ஆன்சர். தம்பி நீ எங்க நிக்கிற? தம்பி எங்க வராது, எங்கே நிற்கிறாய். நிறுத்தற்குறி, சரியான நிறுத்தற்குறிய வைக்கணும். இங்க பாருங்க, செழியன் துணிக்கடைக்கு சென்றான். அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கடைக்கு போயிருக்கு. இது ஒரு சாதாரண செய்தி வாக்கியம். எதுக்காவது கொட்டேஷன் வேணுமா, கமா வேணுமா, அதெல்லாம் இல்ல. செழியன் யாரோ யார்கிட்டயோ சொல்றாங்களா, கமா போடுறதுக்கு அதுல இல்ல. அப்ப நிறுத்தற்குறியே வேண்டாம், அவ்வளவுதான். ஃபுல் ஸ்டாப் மட்டும் இருந்தா போதும். நிறுத்தற்குறிகளை அறிதல், சரியான இடத்துல நிறுத்தற்குறி. காவினம் கலனே, துக்கினம் கலப்பை சரியா இருக்கு. நிறுத்தற்குறி எது சரியானது பாருங்க. திருவிக்கா வந்து புள்ளி நடுவுல புள்ளி வச்சிருக்காங்க, சரியா தான் இருக்கு. மாணவர்களிடம் ஏன்னா ஏதோ ஒண்ணு சொல்றாரு, என்ன சொல்லியிருக்க? தமிழ் காவியங்களை படியுங்கள், பெறுங்கள். ஒரு கமா, காவியங்கள் படியுங்கள் அப்படின்னு சொல்லும் போது கோலன் வந்திருக்கா? இது கோலன் பா, கோலன் செமிகோலன் வரும். செமிகோலன் நுகருங்கள். அப்ப ஆன்சர். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் தமிழ் சொல் என்ன? பிறமொழி சொல்லுக்கு இணை தமிழ் சொல் என்ன? யதார்த்தம். யதார்த்தமா வந்து பேசிட்டாருக்குள்ள அப்பா. திரைப்பட நடிகர் கமலஹாசன் அவர்கள் விழா மேடையில யதார்த்தமா பேசிட்டாரு. ஆனா உண்மையை தான் பேசியிருக்காரு, நல்லதை பேசியிருக்காரு. டக்குன்னு யோசிக்காம பேசிட்டாரு. இல்லைன்னா கர்நாடகத்துல அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப சொல்லும் போது டக்குன்னு இயல்பா ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ரைட், இயல்பாக, இயல்பு. ஊர் பெயர்களுடைய மருவு சொல்லியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர்னா என்னப்பா வரும்? கோவையம்புத்தூர் அப்படிங்கிறதுல இருந்து தான் வந்திருக்கு. மரு என்ன? கோவை. கும்பகோணம்
குடந்தை. நீவு. இது பாருங்க, இது நீவு அப்படிங்கிறது மாట్లాடு, தெலுங்கு அந்த மாதிரி எல்லாம் வருது. இப்ப நீவு அப்படிங்கிறது இப்ப தெரியுதா? தமிழ்ல இருந்தா இப்ப இதெல்லாம் போயிருக்கு. தமிழ் தான் எல்லா மொழிக்கும் தாய்மொழி. கன்னடத்துல வரும். இது கன்னடம் பா. நீவு என்பது கன்னடம். ரீசெண்டா பெங்களூர் போகும்போது அழைத்த என் தொடர்பில் இல்லை அப்படின்னு சொல்றது. அப்படின்னு சொல்றது அப்படிதான். நீ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னாங்க, ஞாபகம் இருக்கு. கன்னடம். எனக்கு கன்னடம் தெரியாது. நான் அது அந்த செல்போன்ல வந்ததை வச்சுதான் நான் சொல்றேன். இல்ல சார் அது கன்னடம் இல்ல தெலுங்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்றத நான் வந்து அக்செப்ட் பண்ணிங்களா, ஏன்னா எனக்கு தெரியாது. அதனால என்ன சொல்றீங்க? ஆங்கில சொல்லுக்கு இன்னான தமிழ் சொல் தருக. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. டு லுக் அப், எட்டி பார்த்து. சேம்பர் அப்படின்னா வந்து இப்ப சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சொல்லுவோம். சேம்பர்னா ஒரு அறை. சேம்பர் சேம்பரா வச்சிருக்காங்க. லூட் மியூசிக் அப்படின்னு சொல்றோம். ரோட் வார்த்தை. இப்ப லூட் மியூசிக் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னன்னு தெரியுமா? கலை சொல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டு லுக் அப் அப்படிங்கிறது இங்க வந்து ரைட்டான ஆன்சர். டு லுக் அப் இஸ் த ரைட் ஆன்சர். பட் நான் என்னுடைய கேள்வி என்னன்னா என்பது என்ன? நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டிங்ல சொல்லு, யார் சொல்றீங்க? அடுத்து சேம்பர்னா நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். ஃப்ளூட்னா ஃப்ளூட் இல்ல, வேற. வீணை அப்படி சொல்லலாமா? அடுத்தது ரோட் அப்படின்னா பேத்தின்னு. ஓகேங்களா? ரோட்னா மனப்பாடம். ரோட் லேர்னிங், கான்செப்ட் லேர்னிங். ரோட்னா மனப்பாடம் பண்றது. மனப்பாடம் பண்ணி. அடுத்தது பாருங்க, புஸ்தகம். என்னன்னு சொல்லுவாங்க? கடைக்கு போவாயா அப்படிங்கிற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல். வார்த்தையே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா உடன்பட்டு கூறுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இது என்ன வரும்? நேராக விடை சொல்லிருக்கான். அப்ப நேர் விடை சரியான. அடுத்த கேள்வி பாருங்க. பக்தியில இருந்து வினா சரியா வந்து சொல்லணும். இப்ப இங்க நம்ம வந்து போன கிளாஸ்ல என்ன பார்த்திருப்போம்? அந்த பேரை படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் கொஸ்டின் போயிடும். இப்ப நான் கொஸ்டின் போயிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து கொஸ்டின்ல இருந்து பேராக்கு போயிடும். மாத்துவோம் திருப்பி. கொஸ்டின் போயிடுவோம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறை யாருடைய அறிவியல் துறை யாருடைய பங்கு மகத்தானது அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க மகத்தானது எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த வார்த்தை பாருங்க, மகத்தானது. என்ன மகத்தானது? தமிழரின் பங்கு. அப்ப தமிழர் வருமா? அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய விஞ்ஞானி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய விஞ்ஞானி அப்படிங்கிறது இங்க ஆப்ஷன் வந்து கொஞ்சம் தப்பா போயிருச்சு. சரிங்களா? சிவன், அப்துல் கலாம் ரெண்டு பேருமே வருவாங்க. ரெண்டு பேருமே வருவாங்க. ஆனா இங்க பாருங்க, ஆப்ஷனை நான் வேணும்னே தான் தப்பு பண்ணேன். டிஎன்பிஎஸ்சில வந்து வேற ஒரு தான் ஆப்ஷன் கொடுக்கலாம் இடத்துல. ஆனா நான் இங்க வந்து பேராவில இருந்து தான் நீங்க வந்து கேட்கணும். ஓகேங்களா? அப்ப இங்க யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளர்மதி வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து போன்றோர் அந்த வரிசையில மற்றொரு வருவம் வைரம்னு கொடுத்துருக்கா. சோ தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சிவன் அப்படின்னே சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சிவன். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க? சிவனைத்தான் கேட்டிருக்காங்க. தமிழர்கள் பங்கு மகத்தானது. கலாம் ஐயாவும் தமிழர் தான். மயில்சாமி, அண்ணாதுரை, வளர்மதி இவங்கெல்லாம் மிசைல் விமன் ஆஃப் இந்தியா, மிசைல் மேன் ஆஃப் இந்தியா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க.
மேன் ஆஃப் இந்தியா அப்துல் கலாம், விமன் ஆஃப் இந்தியா மேடம் டெஸ்ஸி தாமஸ், மேடம் டெஸ்ஸி தாமஸ். இப்ப சிவன் அப்படிங்கிறது தான் இங்க கரெக்டான ஆன்சர். அப்துல் கலாம் சார் வரமாட்டாரான்னு கேட்டா இங்க பாருங்க, அப்துல் கலாம் ஐயா இருந்த இடத்துல ஆக்சுவலா ஸ்டீஃபன் அப்படிங்கிறது தான் வரணும் ஆன்சரா. ஸ்டீஃபன் அப்படிங்கிறது தான் அந்த ஆப்ஷன்ல உட்காரணும். ஆனா நம்ம வந்து தவறுதலா உள்ள வச்சுட்டோம். அந்த சார் ஐயாவோட பிரியமா என்னன்னு தெரியல. அடுத்தது பாருங்க, இஸ்ரோவுடைய 9வது தலைவர் யார்? தான் மேல வந்து இஸ்ரோவின் 9வது தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சோ அப்ப 9வது தலைவர் யாரு? தான் சொல்றேன். அடுத்தது, இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் சுருக்கம் என்ன? இஸ்ரோ தானே வரும். எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் மையத்தின் இயக்குனராக இருந்தார்? அப்ப எந்த ஆண்டு? இந்த போய் 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய். சோ அப்ப 2015 வருமா? பேராவிலேயே ஒரே ஒரு இதுதான் இருக்கு, வருஷம் தான் கொடுத்துருக்கு. சரி, பிழையை திருத்த வேண்டும். பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. என்ன பிழை வந்து ரிமூவ் பண்ணணும்? அவர் அல்ல, அவர் அவர் அப்படிங்கிறது மரியாதை. அப்ப அல்லர் வரணும், அல்லன்னு வரக்கூடாது. அடுத்த கேள்வி பாருங்க, அகைன் வந்து அது அன்று, அது அல்லது, அது அல்ல, அது இந்த அல்ல வராது, அல்லர் அது அன்று அப்படிதான் சொல்லுவாங்க. உயர்திணை அக்ரிணை. அடுத்தது ஒருமை பன்மை கொடுத்திருக்காங்க. ஒருமை பன்மை பிழையற்ற சரியான தொடரை கண்டறிக. வீரர்கள் நாட்டை காத்தனர், இதுதான் வந்து கரெக்டா இருக்கு. காத்தான் அப்படின்னு வர, வீரர்கள் நாட்டை காத்தனர். ஈன்று, ஈன்றுனா வந்து பெற்ற பொழுது அப்படின்னு சொல்லுவாங்களா? ஈன்ற பொழுது தாய் அப்படின்னு சொல்ல பொழுதில் விட அவையில இருக்கிறவங்க சான்றோர் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த ஈன்று அப்படின்னு சொல்லி அதுக்கான இது வந்து கொடுக்கல. ஆப்ஷனை மாத்தி வச்சிருக்கோம். ஈன்று அப்படின்னு சொல்லும் போது தந்து, ஈன்ற பொழுது அப்படின்னு வரும், தந்து அப்படின்னு வரும். இப்ப கொம்பு அப்படின்னு, இப்ப கொம்புனா கிளை, கிளைன்னு வரும். கழித்திட அப்படின்னா வந்து கழிப்பு, கழிப்பாக இருக்கு, கழிப்பா இருக்கு சொல்லுவாங்களா? சோ அப்ப செம்ம ஹாப்பிடா சொல்லுவாங்களா, மகிழ்ந்திட. விடுதினா தங்குமிடம். அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? வருமா? ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, சொல் பொருள் பொருத்துக. சொல் பொருள்ல வந்து பரிதி, வெற்பு, இன்று, பயின்று. பயின்றுனா என்ன அர்த்தம்? ஏதோ பயிலகம் அப்படின்னு சொல்றாங்க, படிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆப்ஷன் வந்து டி, 2 இடத்துல 3 இருக்கு. அடுத்தது பரிதி அப்படின்னா சூரியன் அர்த்தம். பரிதி அப்படின்னா சூரியன். கதிரவன் இருக்கா? அப்ப 2 வரணும். 3 3 ஏக்கு 2, இங்க ஏக்கு 4 வருது. அப்ப இதுதான் ஆன்சர். ரைட். அப்ப வெற்பு அப்படின்னா வந்து என்ன வரும்? வெற்புனா மலை. இன்று உறங்கி, தூங்கி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, சொல்லும் பொருளும் பொறுத்துக. அகவல், மன்னிக்கணும், அவள், அவள் சுவல், அகவல் சொல்லு. அவள் சுவல் பழனம் உறவு. இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வரும், சி வரும். ஓகே, இப்போ அவள் அப்படின்னா வந்து அது என்ன சொல்ல, இந்த பல்லம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தெளிவா ஸ்கூல் இருக்கிறது பல்லம்னு கொடுத்துருப்பாங்க. புவல் அப்படின்னா வந்து பிடரி. பழனம் வயல் பிறந்தவர். வயல் அவ்வளவுதான், வயல் தான் வரும், பிறந்தவர்னு வராது. புறவு அப்படின்னா வந்து என்ன வரும்? புறவுனா காடு அப்படின்னு வரும்.
பிழை திருத்தம் ஒரு ஓர். இது வந்து இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிரெழுத்து அல்லாதது இந்த இடத்துலதான் இங்க பார்க்கணும். அப்ப அழகியன்னு இருக்கு. அப்ப ஓர் அழகிய தான் வரணும். ஆனாவுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். சரிங்களா? உயிரெழுத்து ஓர் அப்படின்னு வரும். அப்ப ஓர் அழகிய நகரம். பிழை திருத்தம் ஓர் ஒரு. சரி விடுங்க. வருது அப்படின்னு கொஸ்டின் தவறா வந்து பாத்தீங்கன்னா இதை மாத்தி கொடுக்குறேன். கேள்வி பாருங்க. இப்ப கரெக்டா இருக்கா? இப்ப கரடி ஒரு அனைத்துண்ணின்னு கொடுத்துரு. சொல்லும் போதே நான் என்ன சொல்லிட்டேன்? ஓர்னு சொல்லிட்டேன். ஒரு அனைத்துண்ணி கிடையாது, ஓர் அனைத்துண்ணி. ஏன்னா அனைத்து அப்படின்னு சொல்லும் போது என்ன வருது? அது உயிரெழுத்து. அடுத்த கேள்வி பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கடைக்கு போவாயா அப்படின்னு சொன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது மறைவிடை. விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு சொன்னா இல்ல எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மொழி அதுக்கு ஏற்றது கொடுத்துருக்கு. ஆங்கில சொல்லுக்கு இணையானது. இங்க பாருங்க ரொம்ப ஈஸியானது. இன்டர்நெட் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம்? இன்டர்நெட்ல போய் தேடணும். இணையதளம், இணையம். கிளாக் வைஸ்னா வலஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ்னா இடஞ்சுழி. இமெயில்னா வந்து சர்ச் இன்ஜின்னா தேடு பொறி. டீக்கு ஒன்னு வரணும். இமெயில் 3 வரணும். இருக்கா? இணையதளம் அப்படின்னா ஏக்கு 4 வந்து பாத்தீங்கன்னா இடஞ்சுழி தான் இருக்கு. டீக்கு வந்து பாத்தீங்கன்னா இமெயில், மின்னஞ்சல் சரியா தான். சர்ச் இன்ஜின் சொல்லும் போது தேடுபொறி. 4231. ஓகே, ஸோ 4231 தான் ஆன்சர் வரும். 4231 தான் வரும். இந்த ஆப்ஷன் இல்ல. 432 இருக்கு. மாத்தி கொடுத்து. அப்ப ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்தது ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு பார்த்துருப்போம். பட்டய கணக்கர். அஃபிடவிட் எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா நிக்கிறவங்க, கவுன்சிலரா நிக்கிறவங்க, எம்பியா நிக்கிறவங்க அவங்க வந்து அஃபிடவிட் கொடுப்பாங்கப்பா. ஆணை ஆவணம்னு சொல்லுவோம். எலெக்ஷன் ஓரியன்டா வரக்கூடிய டெர்மினாலஜி. ரைட். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இது வந்து எதை சொல்றது? நான் இது நடக்கும்னு நினைச்சேன் டக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கு. மனநீர். அதாவது பழம் நழுவி பாலில் விழும் அப்படிங்கிறது நான் நம்புறது. அப்ப எதிர்பாராததுன்னு வராது. பயனற்ற செயல் அல்ல, எளிதில் முடியும் கிடையாது. மனநிறைவு. நான் நினைச்சேன்டா, நினைச்ச மாதிரியே பழம் நழுவி பாலில் விழு. அடிக்கடி எலெக்ஷன்ல சொல்லுவாங்க பழம் நழுவி விட்டது அது பாலில் விழுந்து விடும் அப்படின்னு கலைஞர் ஐயா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. தேமுதிகவுடைய கூட்டணி பத்தி பேசும்போது இதில் இந்த மாதிரி சில உரைகள் நீங்க சொற்றொடர்கள் எல்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா, படிச்சுட்டே வந்தீங்கன்னா புரிஞ்சு. திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். இது என்ன சொல்லலாம்? நிறைய இடத்துல இருந்து வர்றாங்க. அப்ப என்ன சொல்லுவோம்? திறந்த தாவும் நதிய இப்படி வந்தாங்கப்பா. ஆர்சிபிக்கு எத்தனை பேர் வந்தாங்க அன்னைக்கு பாத்தீங்களா? கம்பி நீட்டுதல்
அப்ப கம்பி நீட்டுதெல்லாம் என்ன? ஆம், சொல்ல சிட் ஃபண்டு நம்ம கம்பி நீட்டிட்டான்னு சொல்லுவான். கடங்காரன் கம்பி நீட்டிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஸ்கேப் ஆயிட்டான். எவ்வகை வினா ரொம்ப சிம்பிளா, அவன் திருந்தினான் கரெக்டா இருக்கு. அப்ப தன்வினை. கட உடைந்து போயிற்று. கடை உடைந்து, கடை கடை உடைந்து போயிற்று. செயற்பாட்டு வினை வருமா? தீவினை அல்ல. அதுவா கடை அப்படியே உடைஞ்சிருமா? செயற்பாட்டு வினை தான் வரும். எவ்வகை வாக்கியம்? நல்லா கவனிங்க. குமரன் மலையில் நனைந்தான். அப்படியே வினாத்தொடர் வருமா? நனைந்தான். குமரன் மலையில் நனைந்தான். இங்க இன்னொன்னு கொடுத்துருக்கு. உடன்பாட்டு வினைத்தொடர் இதுதான் வரும். அப்பன் நேற்று வருவித்தான். யானை பிளிரிக் கொண்டிருந்த வரும். குமரன் மலையில் நனைந்தான் சரியானது. அடுத்தது விடைக்கேற்ற வினா எது வரும்? 1957 ஆண்டு முதலே இந்தியா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோளை செலுத்தி அப்ப இருந்தே இருக்கா. அந்த ஃபேக்ட் செக் வேணா. ஆக்சுவலா அது இந்தியான்னு வராது, ரஷ்யான்னு வரும். இங்க வந்து இந்தியானே வச்சு பார்ப்போம். ஸோ இங்க பாருங்க, ஏற்ற வினா என்ன? 1957 ஆண்டு முதல் இந்தியா செயற்கைக்கோளை ஏவி செயற்கை ஏவி உள்ளது. வருமா? இல்ல வராது. ஏன்னா நம்பர்ஸ் அப்படியே வந்து ஆன்சர்ல கேட்பான். நான் கொஸ்டின்ல வந்து நம்பர் கேட்க மாட்டேன். அப்ப பி தப்பு. செயற்கைக்கோள் பல நாடுகள் ஏவின்றனவா அப்படின்னு கேட்பானா? இல்ல. செயற்கைக்கோள்களை ஏவிய நாடுகள் எவை? அப்ப நான் வந்து பல நாடுகளை உள்ளிட்டா வைக்கணும். ரஷ்யா, அமெரிக்கா, ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும். அப்ப அது செட் ஆகாது. அப்ப எந்த ஆண்டு முதல் இந்தியா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோளை செலுத்தி இருக்கின்றன? அப்ப ஆன்சர் என்ன சொல்றோம்? 1957 முதல் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்தது, நம் முன்னோர் இயற்கையோடு இணைந்த வாழ்வு நடத்தினர். இதை வந்து வினாவா மாத்தணும். யார் இயற்கையோடு இணைந்த வாழ்வை நடத்தினர்? நம் முன்னோர்கள். திருவினை விலை 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 பட்டியல் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்போ அந்த பொருளுடைய மதிப்பெண். விளைதல் விளைவித்தல் உண்டாக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி மற்றொட கரெக்டா சொற்றொடராக்குக. வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர் நின்றனர் நிறைவாக கரெக்டா வரல. மாணவர்கள் சீருடையில் நின்றனர் வழிபாட்டு கூட்டத்தில். வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையில் நின்றனர். பேக்ல கொடுத்துட்டாங்களோ? சரி, ஓகே, கரெக்ட் தான். அடுத்தது, சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு. இது நம்ம டெலிகிராம்ல ஏற்கனவே கேட்டிருக்கேன். அப்ப உழவு, இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்து. அப்புறம் பாருங்க, மண், மாடு. மண் வந்ததுக்கு அப்புறம் தான் மா வரும். அடுத்தது, சொற்களை ஒழுங்குபடுத்துக. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப ஈஸியானது. இதுல தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். 6ஆம் வகுப்பு புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்ப சொல்லுங்க. அகர வரிசை: கோப்பெருந் நற்கல்லி, காவற்பெண்டு, புறநானூறு, விக்கிரம், சோழ மன்னன். நல்ல கேள்வி இல்ல? இப்ப இங்க இதை எப்படி அடிப்பீங்க? இங்க உயிரெழுத்து இருக்கா? நல்லா பாருங்க, உயிரெழுத்து எங்கேயுமே இல்ல. அப்ப மெய்யெழுத்து அப்படின்னா முதல் மெய்யெழுத்து என்ன?
க, கசட தபர க அப்படிங்கிறது தான் முதல் மெய்யெழுத்து வரும். அப்ப இக்கு வச்சு பார்க்கும்போது காவர் பெண்டு, இக்குக்கு அப்புறம் தான் கோ வரணும். காணா வரிசையில கோ. அதுக்கு அடுத்துதான் வந்து சோழ மன்னன், சோ புறநானூறு வீரம் அப்படின்னு சொல்லி. அப்ப காவற்பண்டு, கோப்பெரு நற்கல்லி, சோழ மன்னன், புறநானூறு வீரம், ரைட் ஆன்சர். அடுத்தது வரும் இசை கருவிகளில் பெயர்களை அகர வரிசையில பண்ணுங்கன்னு சொல்லுங்க. படகம், எப்ப த க அப்படி பார்த்தா க தான் முன்னாடி வரும், ரைட்டா? அப்ப ப வராது. பேரியாழ், உருமி, இங்க பாருங்க ஊ அப்படிங்கிறது இருக்கு, ரைட்டா? அப்ப ஊ அப்படிங்கிறது உயிரெழுத்து. அடுத்தது பாருங்க உடுக்கைன்னு கொடுத்து, இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். சோ அப்ப இந்த ரெண்டுல உடுக்கை உரிமை இரண்டில் எது முதலில் வரும்? மொத வருமா, ர மொத வருமா? கடைசியா போயிடும். கசட தபர. அப்ப கச ட ட அப்படின்னு சொல்லும் போது அப்ப உடுக்கை தான் முதலில் வரும். உடுக்கை, உருமி, கணப்பாறை, கணப்பறை, தவண்டை, தவில், நாகசுரம், படகம், பிடில், பேரியாழ், மகுடி, இந்த வரிசையில தான் வரணும். அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர்க. குன்று, செங்கடல், தக்காளி, பஞ்சு, வெந்தயம், அகைன் குன்று வந்திருக்கு. ஓகே, டிஎன்பிசில இப்படிதான் கொடுத்துருக்காங்க, வரக்கூடாது. டிஎன்பிசில அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கொஸ்டின் ராங், ரைட்? டிஎன்பிசிலே ராங். அடுத்த கேள்வி, விதை எதிர்மறை தொழில் பெயர்னு கேட்டிருக்காங்க. எதிர்மறை தொழில் பெயர். இப்ப பாருங்க, எதிர்மறை பெயர் கொண்டு வந்துட்டோம். விதையாமை, விதையாமை என்பது சரியானது. விதைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வினைமுற்று, வினையச்சம். பாடினால் கண்ணகி, இது என்ன மாதிரியான தொடர்? வினைமுற்றா வினையச்சமா, ரெண்டு அவங்களே கொடுத்தாங்க. பாடினால் கண்ணகின்னா அந்த அந்த செயலே முடிஞ்சு, அப்ப வினைமுற்று தானே வரும். இங்க வந்து இங்கேயும் வந்து தொடுக்கிட்டு நிக்கல, அப்ப வினை எச்சம் கிடையாது, வினைமுற்றுதான் வரும். ஆள் என்னும் வேர் சொல்லில் இருந்து தொழில் பெயரை வந்து கண்டறிக. ஆள், ஆளல் வரும். ஆளல். வேர் சொல்லை தேர்வு செய்க. செய்தான் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? செய். குமைந்தனை, இது நம்ம எத்தனை தடவை பார்த்திருக்கோம். சோ குமைந்து, குமைந்தனை. அப்ப இதுக்கான வேர் சொல் என்ன? குமை. ஒரு பொருள் தரும் பல சொல். இங்க வந்து பாருங்க, வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, மலை, மரம், நிகழன். ஆக்சுவலா என்ன வரும் அப்படின்னு கேட்டா மலை வரணும். இப்ப சரியா இருக்கா? மலை என்பது மிகச் சரியானது. தலை, இந்த சொல்லுக்கான இணையான வேர்ச்சொல் என்ன? தலை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? தலைனா என்ன? நம்மளுடைய ஹெட்டு தானே. அப்ப எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். பிரதானம்னு சொல்லலாம், முதன்மைன்னு சொல்லலாம். தலைவர் அப்படின்னா நமக்கு முதன்மை அப்படின்னு சொல்லலாம். தலை போல வருமா அப்படின்னா முதன்மை. சிரசு ரெண்டுமே சொல்லலாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன், சூரியன்னா நம்ம பாக்குறோம், கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம். திங்கள்னு ஒண்ணு வந்திருக்கு, எப்படி வரும் அது? திங்கள் வராது, சந்திரன் வராது, இங்க அகைன் திங்கள் கொடுத்துருக்காரு. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அலை, 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 அலை. அலை அப்படின்னா கடல் அலை, சரிங்களா? அழைப்பிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அலை, வரவழைத்தல். ஆணி, ஆணி போய் ஆடி வந்தா டாப்பா வந்துருவான்.
ஆணி அப்படின்னா வந்து இங்க பாருங்க, மாதம் எழுத்தாணி. 3 சுழி நீ வந்தா எழுத்தாணி. கரெக்டா இருக்கா? நீ அந்த எழுத்தாணிலையும் நீ பாருங்க, ஆடி ஆணி அப்படின்னு சொல்லும்போது மாதம். அடுத்த கேள்வி, இன்டெலக்சுவல் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்ன சொல்ல வர்றாங்க? இன்டெலக்சுவல்னா அறிவாளர். எம்பளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? எம்பளம் அப்படின்னா அது ஒரு சின்னம் மாதிரி. சிம்பல் அப்படின்னா குறியீடு. தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. அப்ப எது சரியா இருக்கு அப்படின்னா இன்டெலக்சுவல் என்று சரியா. இ காமர்ஸ், பிளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் வந்து இ காமர்ஸ் சொல்லுவாங்க. அப்ப அதை என்னன்னு சொல்லுவோம்? மின்னணு வணிகம். இணையவழி வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இணையதள வணிகம், இணையவழி வணிகம் வரும். ஆனா மின்னணு இ காமர்ஸ்னா மின்னணு, ஈனா எலக்ட்ரானிக், அப்ப டிஜிட்டல் தான் வருது. மின்னணு வணிகம் தான் வரும். அடுத்த கேள்வி, டெபிட் கார்டு அப்படின்னா இப்ப கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, டெபிட் கார்டுனா பற்று அட்டை. ஆல்ரெடி காசு வச்சிருக்கீங்க, அதான் செலவு பண்ண போறீங்க. கிரெடிட்னா காசே இருக்காது, கடன் வாங்கி செலவு பண்றது. அடுத்தது, மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு. புறா குணுகும், மயில் அகவும், பேசும் சொல்லலாம், கொஞ்சம்னு சொல்லலாம். சப்பாத்தி கல்லி அது என்னன்னு சொல்லுவோம்? டேஸ் மடல். சப்பாத்தி கல்லி மடல்னு சொல்லுவோம். நாணல் அப்படிங்கிற தோகை, நாணல் தோகை. நாணல் மரம் வந்து புயலே வந்தாலும் அப்படியே வீசிக்கிட்டே இருக்கும். நாணல் மாதிரி இருக்கணும் அது. நாணல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தோகை, நாணல் தோகை தான் சொல்லுவோம். அடுத்தது, பொருந்தாதது, நற்றினை கலித்தொகை பரிபாடல் மதுரை காஞ்சி. நீங்க 8 பாட்டும் 10 சாரி 8 தொகையும் 10 பாட்டும் படிச்சீங்கன்னா ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. இப்ப மதுரை காஞ்சிங்கிறது தான் உள்ள வராது. அடுத்தது பாருங்க, அகைன் உங்களுக்கு இதான் கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, திருக்குறள். இது எல்லாமே வந்து சங்க காலம். திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். அப்ப அதுதான் பொருந்தாது. பொருந்தாத இணை. சோ இங்க பாருங்க, வரைந்த ஓவியம், பெயரச்ச தொடர்னு கொடுத்து வந்து வரைந்த ஓவியம்னு தான் வரணும். ஓடியவன், வருந்த ஓடியவன் கொடுத்து வந்து டைப்பிங்கே தப்பு. சென்றனர் வீரர் அல்ல, வினைமுற்று தான், மன்னிக்கணும், வினைமுற்று தான், வினைமுற்று தான் இது. இங்க வந்து வருந்த ஓடியவன் கொடுத்துருக்காங்க, இது பெயரச்சம். சரிங்களா? இங்க வரைந்த ஓவியம் அது வந்து பெயரச்சம். வரைந்த ஓவியம் அப்படின்னா அது வந்து பெயரச்சம். சென்றனர் வீரர், வினைமுற்று. பொற்றொழி வந்தால் அன்மொழி தொடர். அன்பா படி, குறிச்சொற்றொடர்னா மாநகரம் அந்த மாதிரிதான் வரணும். அன்பா படி அப்படிங்கிறது வரா. அப்ப அது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா பொருந்தாத இணையா இருக்கு. இளமை என்னும் சொல்லுடைய எதிர்ச்சொல். இளமைனா ஈதல் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஈதல் இசைப்பட வாழ்தல். இதெல்லாம் வந்து கொடுத்தல். இதெல்லாம் நமக்கு தர்மம் பண்றது அதெல்லாம் வரும். சோ அப்ப இங்க வந்து ஈதலுடைய ஆப்போசிட்னா வந்து ஏற்றல், ஏத்துக்கிறது. இரவலர் ஆப்போசிட் புரவலர். காடு கூட்டல் ஆறு காட்டாறு, அந்த அப்படிங்கிறது உள்ள வரும். காட்டாறு.
அறிந்தது கூட்டல் அனைத்தும். அறிந்தது அனைத்தும் பாருங்க, எல்லாமே தப்பு மாதிரியே இருக்கும். சரி இல்ல, சரி மாதிரியே இருக்கும். ரைட்டா? அறிந்தது அனைத்தும் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தப்பு. அறிந்த அனைத்தும் பாருங்க, த இல்ல. அப்ப இது வராது, இதுதான் வரும். அறிந்தது அனைத்தும். அறிந்த அனைத்தும். அடுத்தது, அடுத்த கேள்வி. எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி. எழுத்தாணி எத்தனை சுழி வரணும்? 3 சுழி. ரைட்டா? 2 சுழி இருக்குன்னா மாசம். ரைட்? தட்ஸ் ஆல். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ்க்கு கற்பதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கப்பா. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் இருக்கு. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். கற்பது IAS, கற்பிப்பது நாங்கள் அல்ல, நம் தமிழ் மொழி.